Hello guys, I am back. இன்னைக்கு பார்க்க ஒரு டாபிக் ஃபுல்லாவே யூடியூபோட அப்டேட் பத்தி தான். ஸோ யூடியூப்ல நிறைய அப்டேட் வந்திருக்காங்க. அதில் முக்கியமா யூஸ்ஃபுல்லா பெனிஃபிட் இருக்கிற ஒரு 5 அப்டேட் ஃபுல்லாக ஷெட்யூல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்ரி யூடியூப் கிரியேட்டர் யூடியூப்ல இருக்கிற பிகினராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்களாலும் கண்டிப்பாக பீட்டா ஸ்டுடியோவில் கொடுத்த அந்த 5 அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி விஷயம் என்னன்னா, நான் என்னோட யூடியூப் சேனலில் அதாவது யூசர்ஸோட வீடியோவை ப்ரமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கம்யூனிட்டி டேப்பில். ஸோ அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோவில் ஒரு ப்ரொமோ கோட் வந்து டிஸ்பிளே பண்ணுவேன். ஒன் வீடியோக்கு ஒன்லி ஒன் ப்ரொமோ கோட் தான் ஒரு வீடியோக்கு. ஸோ அதை யார் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களோட ஓன் கண்டென்ட் ஓன் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி டேப்பில் ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த டாப்பிக்கை பார்க்கலாம். ஸோ அதில் ஒரு சில வீடியோவில் வந்து ப்ரொமோ கோட் வந்து கொடுக்கறதுக்கு மறந்துருப்பேன். ஐ திங்க் ஏதாவது ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் சாரி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ அதர்வைஸ் எல்லா வீடியோவிலுமே வந்து ப்ரொமோ கோட் இருக்கும். ஸோ இன்றைக்கி டாபிக் நம்ம பார்க்க போகிறதுலே ஃபஸ்ட் அப்டேட் என்ன யூடியூப்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேசிக்காக நம்ம வந்து 10 மினிட்ஸ்க்கு மேலே வீடியோ கிரியேட் பண்ணால் மானிட்டேஷன் எனபிள் ஆன சேனலில் சொல்கிறேன். 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ கிரியேட் பண்ணால் அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பிரேக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வீடியோ எடிட்டிங்கில் போனால் எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆட் பிரேக் ஆப்ஷன் இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே கீழே டவுனில் இருக்கும். ஸோ இப்போ இது என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துட்டாங்க. இந்த ஆட் பிரேக் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடிட் கொடுத்து கொஞ்சம் டிசைனை மாற்றி மேலே கொடுத்துட்டாங்க, கீழே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் கூட கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு ஆட் பிரேக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் யூடியூபோட ஃபஸ்ட் அப்டேட். ஸோ அடுத்த அப்டேட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட் தான். ஸோ செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வெரிஃபிகேஷன் பேஜ் தான் 100K அதாவது 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பேஜுக்காக அப்ளை பண்ண நமக்கு கிடைக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது, எல்லாருக்குமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அந்த ப்ராப்ளத்தை எடுத்துட்டாங்க, எல்லாருக்குமே வெரிஃபிகேஷன் பேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ யூடியூப் சப்ஸ்கிரைபர் பேஜ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதுக்காக ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது யூசர்ஸ்னால் நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணுறாங்களே, ஸோ அவங்க வந்து யூடியூப் அப்ளிகேஷனில் ஸ்க்ரோல் கொடுக்கும்போது நிறைய வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும். யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் பிக்சர் அதாவது ஆடியன்ஸ் ரொட்டேஷனை வச்சு டிஸ்பிளே பண்ணுவாங்க யூடியூப் அல்கோரிதமில். அதில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சேனலோட வீடியோவும் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலோட வீடியோவும் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி தெரிஞ்சுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் ஒரு சின்ன லோகோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கொடுக்குற அப்டேட் அதான் வந்து சப்ஸ்கிரைப் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லோகோ வரும்போது யூசர்ஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சேனல்ஸ், இது சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதர்வைஸ் கொஞ்சம் வீடியோ பெட்டரான வீடியோவாக இருக்கா இருந்துன்னா ஸோ இந்த சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அப்டேட்மே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் உங்களோட ஒப்பீனியன் மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல கிளாசிக் ஸ்டுடியோவில் நம்ம பார்த்தா தெரியும். யூடியூப்ல வீடியோ மேனேஜர் போனோம்னா வீடியோ மேனேஜரில் ஃபர்ஸ்ட் நம்மளோட வீடியோ பிரைவேட்டில் இருக்கா, ஸோ அடுத்து மானிட்டேஷன் டேப் இருக்கா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இப்போ பீட்டா ஸ்டுடியோ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பீட்டா ஸ்டுடியோவில் வந்து ஸ்விட்ச் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கிளாசிக் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த பீட்டா ஸ்டுடியோவில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோட கேட்டகரி அதாவது வந்து பிரைவேட்டில் இருக்குதா அன்லிஸ்ட்டில் இருக்குதா, ஸோ இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும் பப்ளிக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து மானிட்டேஷன் டேப் இருக்கும். இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட வீடியோவில் ஏதாவது காப்பிரைட் கிளைமோ காப்பிரைட் ஸ்டேக்கோ இருந்தால் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளேஸில் அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஸோ எவ்ரி வீடியோக்கும் தனித்தனியாக டிஸ்பிளே ஆகிற மாதிரி அதுக்காக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டேப் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் நமக்கு வந்து எனபிள் ஆகும். ஸோ எனிவேஸ் உங்களுக்கு கிடைச்சிருந்தா சொல்கிறேன். ஸோ கிடைக்கலாலுமே அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து அதில் ஆட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ என்ன அதில் ஒரு அப்டேட் கொடுத்துருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி டேப்புக்கு மட்டும் நம்ம தனியாக அனலிட்டிக்ஸ் பார்க்க முடியும். ஸோ நம்ம வீடியோக்கு பார்க்குற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து 2 வாரம் வரைக்கும் ஒரு ஸ்டோரி டேப் வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ அதில் ஏதாவது சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்திருக்கு அப்படின்னா ஸோ அதுக்குன்னு தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டோரி டேப்லையுமே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாக ரீச் பண்ண முடியும். ஸோ எனிவேஸ் கண்டினியூவாக ஸ்டோரி டேப் கொடுத்துட்டே இருங்க. ஸ்டோரி டேப்புக்குமே அனலிட்டிக்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி டேப் நீங்கள் கொடுக்கும்போது இவ்வளோ பேருக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு, ஸோ அதனால் இத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம இன்னும் ஸ்டோரி டேப்பில் அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு தூண்டுதல் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே ஸ்டோரி டேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அப்டேட்டாக தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மர்ச்சன்டைஸ்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ சொல்ல வேண்டாம். ஸோ மர்ச்சன்டைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட வீடியோவுக்கு கீழே ஆட் டிஸ்பிளே ஆகும். ஸோ மர்ச்சன்டைஸ்க்கான ஆட் ஸோ இது அதர்வைஸ் வீடியோவில் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம்லையுமே வந்து இது டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மர்ச்சன்டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகமாக சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறவங்க ஸோ அந்த வீடியோட கேட்டகரி பொறுத்து அந்த சேனலோட கேட்டகரி பொறுத்து மர்ச்சன்டைஸ் பண்ணாங்கன்னா நிறைய வந்து அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனிஸ் தான் வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 கம்பெனி ஆட் கொடுத்தாங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கிறவங்க அதை வந்து யூஸ் பண்ணலாம். பட் அதர்வைஸ் சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கிறவங்க மர்ச்சன்டைஸ் பண்ணால் அதுவா பெனிஃபிட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் இதுவுமே ஒரு நல்ல அப்டேட் தான். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பிகினராக இருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பிகினராக இருந்துகிட்டே இருக்க மாட்டோம். கண்டிப்பாக ஃபியூச்சரில் க்ரோத் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ மர்ச்சன்டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எனிவேஸ் இந்த அப்டேட் ஃபுல்லாகவே நம்ம சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாமே பெனிஃபிட்டான ஒரு அப்டேட்டாக தெரிஞ்சது, அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த அப்டேட்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ எதை நீங்கள் லைக் பண்ணுறீங்க, ஐ மீன் வர இருக்கிறீங்க மறக்காம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ப்ரோமோ கோட் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யார் ஷேர் பண்ணாங்களோ அவங்களோட ஓன் கனெக்டை கண்டிப்பாக வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுவோம், ஐ மீன் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதர்வைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர், பாய்.